ஹலோ, வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீரீஸ் டே 7. சாட்டர்டே வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ சண்டே வந்து என்ன நடந்துச்சு, நம்ம விஜய் சேதுபதி அண்ணா என்ன சொன்னார், யாரெல்லாம் ரோஸ் பண்ணார், ஸோ அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இது வந்து ஸ்டைலு, ஏன்னா நீங்கள் வேறு எதாவது நினச்சிக்காதீங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன நினைச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அண்ணா வந்து லாஸ்ட் நாள் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஸோ திரும்ப அதே கண்டினியூ பண்ணார். பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்க, பேசுவோமா? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸை கூப்பிட்டு சுபிக்ஷாவை எழுப்பி வந்து உங்களுக்கான பவர் என்ன அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ வந்து சுபிக்ஷா வந்து சொல்றாங்க, எங்களுக்கு எந்தெந்த பவர்லாம் கொடுத்துருந்தீங்க, அதாவது வந்து நாங்கள் வேக்கப் பண்ணாதான் வந்து மற்றவங்க எல்லாருமே வேலை செய்ய முடியும், நாங்கள் நினைச்சா வந்து என்ன வேலை வேணாலும் வாங்கலாம், தனி சாப்பாடு அவங்களுக்கு தனி சாப்பாடு குக்கிங்ல. ஸோ கிட்டத்தட்ட வந்து நாங்கள் வந்து அவங்களை அதிகாரம் பண்ணுற இடத்துல இருந்தோம், அவங்க வந்து வேலை வாங்குற இடத்துல இருந்தோம். ஓகே, அப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சீங்களா அப்படிங்கிறப்ப எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் சேதுபதி கேட்குறாரு, அப்புறம் ஏன் வந்து கிச்சனில் இப்போ கூட வந்து ஈ முக்கிது. வினோத் எந்திரிச்சு வினோத் சொல்கிறாப்புல, சார் நாங்கள் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் எந்திரிச்சாதான் வந்து மற்றவங்க வந்து வேலை பார்க்க முடியுங்கிற இடத்துல வந்து நாங்கள் வந்து தூங்கிருக்கவே கூடாது அப்படின்னா மற்ற கண்டஸ்டன்ட்லாம் உட்காருப்பாங்க. இல்லை உண்மை அதுதானே, நம்ம வந்து வேலை வாங்குற இடத்துல இருக்கோம், அப்போ நம்ம சீக்கிரம் எந்திரிச்சாலும் அவங்க சீக்கிரம் எந்திரிப்பாங்க, நம்ம தூங்கி இருந்தா அப்போ அவங்க நாளுக்கு என்ன வேலை இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு, இந்த வீக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அவங்களை பார்த்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும், யாருக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உங்க முன்னாடி இவர்கள் விளையாட்டுலாம் ரொம்ப நல்லா இருந்தது, இவங்களுக்குலாம் ஃபாலோவர்ஸ் கூடி இருக்கும், இவங்கலாம் ஹேட்டர்ஸ் கூடி இருக்கும் வந்து எல்லாருமே ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு வராங்க. அதுலேயும் மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா வந்து எல்லாருமே சொன்னது வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் யாருன்னு பார்த்தா நம்ம திவாகரை சொல்லியிருந்தாங்க. யாரு கம்மியாகும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா மெஜாரிட்டி வந்து நம்ம பார்வதி தான் சொல்லியிருந்தாங்க. ஃபாலோவர்ஸ் யாருக்கு அதிகமாக இருப்பாங்கன்னா நான் திவாகர் நான் சொல்கிறேன். நான் திவாகர் அவங்கள சொல்கிறேன். ஹேட்டர்ஸ் யாருக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கணும் நான் பார்வை சொல்கிறேன். பார்வை சொல்றேன் சார். அவங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு கிளாஸ் மாதிரி ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்லி தான் சாட்டர்டேவே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, இல்ல அவங்க வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் பண்றாங்க, ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருக்காங்க. அடுத்தவங்க சொன்னா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா இவங்க சொல்றது எல்லாமே அடுத்தவங்க ஏத்துக்கணும். ஸோ அப்படிதான் இருந்தாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோன்னா அதிகமா ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்குன்னு திவாகருக்கு சொன்னாங்க, நம்ம சபரிக்கு சொன்னாங்க, ப்ளஸ் வந்து நம்ம கலையரசனுக்கு சொன்னாங்க. யாருக்கு வந்து அதிகமா கம்மியாகும்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி ப்ளஸ் வந்து கமருதீன். அவருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பேசுறாருன்னே புரியல. அது உண்மையிலே புரியல, அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, ஆனா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. எஃப்ஜே வந்து என்ன சொல்லுவாருன்னா, நம்ம திவாகரனுக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும், ஆனா அந்த இடத்துல வந்து இவர் அண்ணன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கேம் விளையாண்டாருந்தா நல்லா இருக்கும், பார்வதி கூட சுத்தாம. அவர் யாரையும் ஃபாலோ பண்ணி யாரு கூடயும் இல்லாம அவர் தனியா இருந்தாருன்னா இன்னும் ஃபாலோவர்ஸ் கூட. விஜய் சேதுபதி வந்து கேட்பாரு, இந்த மாதிரி வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து உங்களோட பவர் என்ன, ஏன் வந்து நீங்க கேம சுவாரஸ்யமா கொண்டு போறேன்னு கேட்கறதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் கொடுத்தேன். சுபிக்ஷா சொன்னாங்க, வினோத் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே வந்து பிக் பாஸ் டீம்லயும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்டே வந்து கேட்பாரு. அப்ப வந்து இவர் வந்து நம்ம நிக்கல் சிக்ரம் வந்து அழகா சொல்லுவார், சார் அதாவது ஒரு சில இடத்துல வந்து நான் வந்து கேமை கொண்டு போகணும்னு நினைச்சு ஒரு சில விஷயத்தெல்லாம் நானும் கிரியேட்டிவா பண்ணோம், பட் அந்த இடத்துல வந்து அது அவங்க அப்படி எப்படி எடுத்துப்பாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து இன்னும் கொஞ்சம் யோசிச்சு அவங்க பண்ணியிருந்தா மேபி சுவாரஸ்யமா போயிருக்குமோ அப்படிங்கிறது நான் யோசிச்சோம். இந்த இடத்துல நான் போய் பண்ணியிருக்கலாம், நான் வந்து யோசிச்சேன், பட் அதாவது பர்சனலா எடுத்துப்பாங்களோங்கிறதுக்காக தான் நான் வந்து தயங்கினேன். இதுதான் சார் அவங்களோட மிஸ்டேக் அப்படின்னு சொன்ன இடத்துல விஜய் சேதுபதியே சொல்லுவாரு, நீங்க கரெக்டா சொன்னீங்க, இவ்வளவுதான், இதை பண்ணிருக்கணும், இதை பண்ணல அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல வந்து சண்டே நைட் எப்போதும் போலதான் எவிக்ஷன் ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க. எவிக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருந்துச்சுன்னா யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? எவிக்ஷன் வந்து யார் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டப்ப எல்லாருமே வந்து எவிக்ஷன்ல செலக்ட் ஆயிருக்கிறவங்க வந்து சொன்னாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா இதை ஷாக்கிங் வந்து என்னன்னா வந்து நம்ம பிரவீன் காந்தியை கூட யாரும் சொல்லல. வியானா போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது சார். அப்சரான்னு நினைக்கிறேன். பிரவீன் காந்தி சார் மேபி கலையரசனாக இருக்கலாம். எல்லாரையும் வந்து ஒன்னா உட்கார சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து யார் எவிக்ஷன் ஆவா அப்படின்னு வந்து செக். யார் எவிக்ட் ஆறான்னு பாத்துலாமா? வந்து நம்ம பிரவீன் காந்தி வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து வெளில வராரு. அப்புறம் வந்து அந்த இடத்துல எதுவுமே பேச முடியல. திரும்ப வந்து அவர் வந்து சாஃப்டா கேட்கிறாரு, சார் அட்லீஸ்ட் ஒரு பாயா சொல்லிட்டு போங்க சார். சார் நான் அந்த வீட்டில் தான் சார் இருக்கேன், அங்கே இன்னும் 19 பேர் அங்கே இருக்காங்க சார்,
கிளம்புறீங்களா நான் சார்? கிளம்பலையே, நான் எங்க கிளம்புனேன்? அப்ப எங்க போறேன் நானு? என் கூட இருக்க போறீங்க? நான் இருக்கேன் சார். சார் யாரும் எங்கேயுமே கிளம்பல சார். அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையும் குழப்பி இவருக்கு என்ன இப்ப பதில் சொல்றதுன்னு தெரியல. இவர் எப்படி சமாளிக்கிறது, எப்படி அனுப்புறதுன்னு தெரியாம எனக்கு என்னன்னா விஜய் டிவி ஒவ்வொரு சீசன்லயும் வந்து கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் வீக் போற மாதிரியே ஒரு ஆளை வந்து ஒரு டிக்கெட்டை போட்டு வச்சிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபீஸ் ரெடி. ஏன்னா வந்து மத்தவங்க எல்லாம் போனா வந்து 1 வீக்ல யாரை பத்தியுமே அதிகமா தெரிஞ்சிருக்காரு. சோ அது வந்து போக போக தான் தெரியும். இந்த இடத்துல அப்சர்வா போயிருந்தா கூட மேபி அப்சர்வா இந்த வீக்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஆனா இவரெல்லாம் வந்து இவர் கேரக்டர் வந்து இவ்வளவுதான், இதுக்கு மேல வந்து பண்ண முடியாது. சோ அப்படிங்கிறப்ப வந்து ஆல்வேஸ் அப்புறம் வந்து விஜய் சேதுபதி ஏதோ பேசி வந்து ஒரு வழி அனுப்பி வச்சுட்டு அப்புறம் நார்மலா வந்து கண்டஸ்டன்ட்ட போயிட்டு திரும்ப போயிட்டு நம்ம கேம் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து இந்த எபிசோட வந்து அதோட முடிச்சாரு. ஸோ இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா கண்டஸ்டன்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து எப்படி விளையாடுறாங்க, அவங்கவுங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியில வருதா என்ன, இந்த வீக் வந்து பார்வதி அடுத்து என்ன பண்ண போறாங்க போக போக. ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நாங்களே வந்து ஒரு சில கண்டென்ட் தான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தடுத்துலாம் பார்ப்போம். இன்னுமே வந்து கண்டென்ட் வந்து அதிகமா வரும். கண்டிப்பா வரும். ஏன்னா இப்பதானே வெளியில என்ன நடக்கும், என்ன பாக்குறாங்கிறது உள்ள இருக்கவங்க தெரியுது. இப்ப வந்து இப்பதானே கிளாப்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போக அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடுவாங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஆமா, இங்க காட்டுறா இப்படி காட்டுறான். ஆமா, அதனால வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.